எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆன்மீக சமத்துவத்தை காட்டிய ராமானுஜர் என்ற இந்த தொடரிலே எல்லா உயிர்களும் சமம், என் நிலையில் இருந்தாலும் பகவானை பற்றி அறிந்து பகவானை அடையலாம் என்கிற இந்த ஆன்மீக சமத்துவத்தை ராமானுஜர் எப்படி காட்டினார் என்று காண்போம். எல்லா உயிர்களும் சமம். உயிர் என்றால் என்ன? இந்த உடலை காட்டிலும் வேறுபட்டதோர் தத்துவம், அதுதான் உயிர். நான் யார் என்ற கேள்விக்கு பதிலாக அமைந்ததுதான் உயிர். நான் யார் என்ற கேள்வி எப்பொழுது எழும்? அது ஒரு சிறந்த ஆன்மீக சிந்தனை. இந்த உடலானது பிறக்கும் பொழுது 1 அடி 1.5 அடி இருக்கு. அதற்கு பிறகு 5 அடி 6 அடி என்று வளருகிறது. பிறகு தேய்கிறது, நாசமடைகிறது. இப்படி மாறிக்கொண்டே இருக்கின்றது உடல். ஆனால் நான் என்ற அந்த உணர்வு, அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது மாறுவதே கிடையாது என்ற இந்த சிந்தனை எழ, அப்பொழுது இந்த உடலை காட்டிலும் நான் வேறுபட்டவன் ஆச்சே அப்படின்ற எண்ணம் நமக்கு எழும். இந்த உடல் நசித்த பிறகு என்னுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வியும் எழும். அதுதான் ஆன்மீக தேட்டம். இந்த முறையில் நான் யார் அப்படின்ற இந்த ஆன்மீக கேள்வி எழலாம். அப்படி இல்லைன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த உடம்போடையே நான் அசோசியேட் பண்ணி பார்த்து, தொடர்பு படுத்தி பார்த்து, நான் இந்த செயலை செய்கிறேன், நான் தூங்குறேன், நான் சாப்பிட்றேன் என்று இந்த உடம்போடையே நம்மை தொடர்பு படுத்தி பார்த்த நிலையில் ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு பலத்த அடி விழலாம். அப்போ நம்ம யோசிப்போம், இந்த இன்னலுக்கு காரணம் என்ன, இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன? இந்த உடம்போடு என்ன தொடர்பு படுத்தி பார்த்ததுனால தான் இந்த துன்பம். எல்லா துன்பத்துக்கும் காரணமான இந்த உடலோடு என்ன தொடர்பு படுத்தி பார்க்கறத காட்டிலும், இந்த உடம்பை காட்டிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை நாம் தேட வேண்டாமா அப்படின்ற எண்ணமும் எழும். அதுவும் நான் யார் என்ற கேள்விதான். ஆக எவ்விதமாக இருக்கட்டுமே, இந்த நான் யார் அப்படின்ற இந்த கேள்விதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. அதற்கு பதிலாக அமைந்தது தான் உயிர், ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய பொருள். உடம்பு கிடையாது, நான் அப்படின்றது அந்த உயிர், கான்சியஸ்னஸ், ஆத்மா, ஜீவாத்மா. இந்த உயிரானது எல்லாமே சமம்தான். இந்த உயிரானது விலங்கினத்திலையும் இருக்கு, செடி கொடி தாவரங்களையும் இருக்கு, மனிதர்களிடத்திலையும் இந்த உயிரானது இருக்கு. இந்த உயிரானது நான் அப்படின்ற இந்த கான்சியஸ்னஸ்ல எந்த வேறுபாடுமே கிடையாதே, எல்லாமே சமம்தான். அதற்கு மேல இந்த நான் யாருங்க சிந்தனை வரத்துக்கே காரணம் என்ன? இந்த துன்பத்தில் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் தானே. அப்போ அடுத்த ஸ்டெப் என்னது? இந்த துன்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்ற எண்ணம் தானே. எப்படி விடுதலை ஏற்படும்? என்னை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு என்று தன்னடையே தோன்றும். அந்த சக்தி தான் இறைவன், பகவான், கடவுள். அந்த பகவானை அடைந்தால்தான் இந்த இன்னல்களிலிருந்து விடுதலை. அந்த விடுதலை பெறுவது எப்படி என்றால், அந்த பகவானை பற்றின அறிவு. அந்த அறிவு கிட்டிற்று என்றால் பகவானை அடைய முடியும். அந்த அறிவு பிறப்பது எப்போது என்றால், பல ஜென்மங்கள், பல உடல்களை நாம் எடுத்திருப்போம். ஆனால் மனித பிறவியில தான் அந்த கடவுளை பற்றி சிந்திக்கக்கூடிய திறமையானது கிட்டிற்று. ஆக இந்த மனித பிறவிக்கு பயனே என்னன்னா, பகவானை பற்றி அறிந்து பகவானை அடைவது தான். இதுல என் நிலையில் இருந்தாலும், மனித பிறவியில் என் நிலையில் இருந்தாலும், எந்த உயிராக இருப்பினும் அது பகவானை பற்றி அறிந்து பகவானை அடையலாம் என்றதுதான் ஆன்மீக சமத்துவம். இதை தான் சுவாமி ராமானுஜர் காட்டினார் என்பதை விரிவாக நன்றாக இந்த தொடரிலே நாம் காண்போம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.